நேத்திக்கு ஒரு நாள் தான் என்னோடய டயட் ரெசிபி வந்து ஃப்ளாப் ஆச்சு. இதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி, நீ எப்படி இருந்தாலும் உடம்பு குறைக்க போகிறதில்ல, தேவையில்லாமல் எதுக்கு யூடியூப்லலாம் உன் வீடியோ அப்லோட் பண்ணி அதை ஊமானத்தை நீயே கெடுத்துக்கிற அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ எனக்கு என் ஃப்ரெண்டை பற்றி நல்லா தெரியும். படிக்கிற டைமில் வந்து ஏதாவது ஒரு கேவலமாக பேசிட்டா நான் படித்து மார்க் வாங்கிடுவேன். அதே மாதிரி நினச்சி இப்போ கேவலமாக பேசுனா நானும் ரோசப்பட்டு உடம்பை குறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். எனக்கு ரோசமாக சோறான்னு பார்த்தா கண்டிப்பாக சோறு தான் முக்கியம்னு சொல்லுவேன். ஆனாலுமே நான் வந்து ஹெல்த்தாக சாப்பாடா அப்படின்னு பார்க்கும்போது வந்து நான் சூஸ் பண்ணுறது ஹெல்த்து தான். ஸோ இப்போ என் ஹெல்த்துக்காக தான் நான் வந்து உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறேன். எந்த பிரச்சனையும் என் ஹெல்த்தில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் கண்டிப்பாக என்னோடய பிஎம்ஐ அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து என்னோடய காலிஃப்ளவர் ரைஸ் வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்தது. சொதப்பல் இல்லை, டேஸ்ட்டாக இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு தயிர் சாப்பாடு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால் காலிஃப்ளவரில் ரைஸ் செஞ்சுட்டு மோர் ஊற்றி நான் ஊறுகாய் கொஞ்சம் ப்ரோட்டீனுக்காக துவரம்பருப்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.